அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு. இந்த இணைவு ஒரு அற்புதமான ராஜயோகம். இந்த யோகம் உங்களுடைய ஜென்மத்தில் ஏற்பட போகுது, அப்படின்னா உங்களுடைய ராசியில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் அக்னி தத்துவம் கொண்ட 3 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு, இது தர்ம திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம். இந்த இணைவு உங்களுடைய ராசியில் ஏற்படுறதுனால எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை, அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை, ஒரு செல்வாக்க, ஒரு செழிப்பை இந்த 3 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. இந்த காலகட்டத்தில் என்னங்கிறது பற்றி தாங்க அற்புதமாக பொறுமையாக சிறப்பாக பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அற்புதமான ராசி, குழந்தையின் தன்மை கொண்ட ராசி தனுசு ராசி. ஆமாங்க, குருங்க, கௌரவம். எப்படி வேணாலும் வாழ்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை கிடையாது, நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க. புகழுக்கு ஆசைப்பட மாட்டீங்க, பேருக்கு ஆசைப்பட மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கு தானமே கொடுக்குறதா இருந்தாலும் தர்மமே செய்கிறதா இருந்தாலும் 4 பேர் பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டீங்க. அப்படியே கொடுத்தாலும் அதை சொல்லி காட்ட மாட்டீங்க. இதுதான் தனுசு ராசியோடைய பெருமை. அதே சமயம் உங்களுடைய ராசியில் பிறந்தா, கண்டிப்பாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, அதாவது அடுத்தவங்களுக்காகவே அதிகமாக ஒரு பங்கை செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, குடும்பத்துக்காக பண்ணுறது, கூட பிறந்தவங்களுக்காக பண்ணுறது, நம்மளை கட்டணவங்களுக்காக, அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் துணைவருக்காக பண்ணுறது ஆச்சுங்களா. அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா, அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுடைய மனசு எப்படி இருக்குது, அவங்க தப்பே பண்ணி நம்ம போராட்டமாக இருந்தால் கூட, அவங்களால நமக்கு கஷ்டமே பட்டால் கூட நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லது பண்ணக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்காரர். இப்படி எல்லா ஒரு நல்ல குணமும் கொண்டு இருந்தாலும் தனக்கு நடந்தது என்னவோ சில சமயங்களில் இருந்து சில பாதிப்புகள் அதிகமாக சந்திச்சுட்டிங்க. எல்லாம் இருக்கும், பார்த்தா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? எல்லாம் ஓகே தான் போயிட்டு இருந்ததுங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை, அதனால் சரியாக தெரியல. ஒரு மாணவிகளை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாங்க. நல்லா படிக்கிறவங்க தான், நல்லா படிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் எக்ஸாம் பார்த்தா 1 மார்க் போயிடுறேன், ஒரு 2 மார்க் 10ல் நான் நினச்ச படிப்பு கிடைக்கல. கிடைச்ச படிப்பு கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் படித்தாகணுங்கிறது கட்டாயத்துக்கு. இப்படி தான் வாழ்க்கை. சிலருக்கு பார்த்தோன்னா திருமணமே அதே மாதிரி தான் ஆச்சுங்களா. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்குது. நடந்தது பார்த்தா எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது நினச்சது ஏதாவது அமையுமான்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவும் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இப்படியே போனால் எப்படி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுதான் புலம்பல். கண்டிப்பாக புலம்பல் கிடைக்காது, உண்மையான ஒரு குழப்பம். சரிங்களா? இப்படி தனுசு மண்டலத்தில் பிறந்தவங்க இப்போ சமீப காலமாக சில இடைஞ்சல்கள் இன்னல்களை சந்திச்சிருந்தாலும் இந்த சூரியன் செவ்வாயோட இனவு உங்கள் ஜென்மத்தில் நடந்ததுனால ஒரு பிரகாசம் ஜொலிப்பு ஏற்பட போகுது, ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. சூரியன் பிரகாசிக்கக்கூடிய கிரகம். இந்த பூலோகத்தில் ஆச்சுங்களா, இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வெளிச்சத்தையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கறது சூரிய பகவான். ஏன்னா ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி, குரு பகவான் உங்களுடைய ஜென்மாதிபதி. இந்த 3 கிரகம் சேர்க்கையாகி போச்சுங்களா. அப்போ இந்த சேர்க்கை என்னாக்கும்? திரிகோணாதிபதிகள் நான் சொன்னேன் ஆச்சுங்களா. அப்போது இவங்க உங்களுடைய ஜென்மத்தில் பார்வை பார்க்கறதுனால ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இன்னல்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே அள்ளி வீசிட்டு காற்றுல பறக்கடிச்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள், உங்களுடைய திசையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம், ஞானம் பிறக்க போகுது நிச்சயம். சரிங்களா? எல்லாரையும் வாழ வச்சோம், நாம் வாழல. ஆனால் இப்போ உங்களுக்கு கல்யாணமாக ஆகி உங்களுடைய ஒரு கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை. ஏமாளி வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க, சொன்னாலும் கேட்கல, புரிஞ்சிக்கலை. அடுத்தவங்களை வாழ வச்சு நமக்கு பரவாயில்ல, சந்தோஷம்தான், 4 பேர் நல்லா இருக்கட்டும். ஆனால் நாம் வாழணும்னு நம்மளே யார் மதிப்பாங்க? நாம் 10 ரூபா சம்பாரிச்சு வச்சா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அவங்க நம்ம குழந்தைங்க, நம்ம பெற்றவங்க ஒரு அளவுக்கு உருவாக்கினா தானே அவங்களே நம்மளை கவனிப்பாங்கன்னா சமுதாயமே அப்படி இருக்குது ஆச்சுங்களா. என்ன தப்பா நீ சாதிச்சிட்ட, என்னத்தம்மா சாதிச்சிட்டேன்னா
கேள்வி கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்னவோ தேவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏமாளி வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். நம்மளது இருந்ததை அடுத்தவங்க கொடுத்தது புகழாக இருந்தாலும், ஆனால் தன்னுடைய திறமை நமக்கு ஒட்டலையே, நமக்கு கிடைக்க வேண்டியதே நமக்கு கிடைக்கலையே, நம்மளுடைய இருந்ததே நம்ம அடுத்தவங்க நம்மளை ஏமாற்றி நம்மளை மோசம் பண்ணி வஞ்சகத்தால் அவங்க வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம சோதனைகள் சிக்கிட்டுமேங்கிற சூழ்நிலை மாறக்கூடிய காலம் டிசம்பர் மாதம், அதாவது 16ஆம் தேதி. இந்த சூரியன் செவ்வாய் இணைவு, இந்த இணைவு உங்கள் ஜென்மாதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ஜென்மத்தை பார்க்குறார். அற்புதம். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா ஒரு திருமணத்தை இது பண்ணலாம் முடிவு எடுத்துருக்குவோம், பார்த்தா எல்லாம் ஒன்று கூடி வர மாதிரி வருது, எல்லாம் ஓகே ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியல. இருந்தது பார்த்தோம்னா இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா நாம் நினச்சது பார்த்தா அதே கொஞ்சம் இடக்கு முடக்காக போயிட்டுருக்குது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. என்ன பண்ணுறதுனே புரியல. காலம் தாமதப்படுத்தினா காரியம் கெட்டு போய் மாட்டிருக்குது. அதே நேரத்தில் அவசரப்பட்டால் சிக்கலில் சிக்கிக்க மாட்டிருக்குது. எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாததாங்கிறது ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை சரிப்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த பயிற்சி காலம். சரிங்களா? 2025 டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அமோகமான காலம். சரிங்களா? இந்த நேரத்தில் அப்படியே எப்படி நம்மளுடைய சில பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறது நல்லா யோசித்து முடிவெடுங்க. கரெக்டான முடிவு மைண்டில் தோண்டும். சரிங்களா? உதயமாகும். சிந்தனைகள் சரியாக செயல்படுத்தும். ஏன்னா நாம் தான் இப்போ எதை நினச்சாலும் குழப்பமாக இருக்குது. என் நைட்டெல்லாம் யோசிக்கிறேன், முடிவு எடுக்கிறோம், ஓகே கச்சிதமே சரியாக இருக்கும், காலையில் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா நாம் யார்கிட்ட பேசணும்னா அவங்க அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட சண்டைக்கே வருவாங்க. சரிங்களா? சொல்ல போனாலே பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த இல்லை. ஆக மொத்தத்தில் இது எப்படின்னா எல்லாம் நாளும் தெரிஞ்சு நம்மளுடைய ஏமாளி வாழ்க்கை வாழ்கிற மாதிரி காலத்தை கடத்தி போயிட்டுருக்குறோம். இது வேண்டாம், நல்லதில்லை. ஆனால் அதுக்கு நல்லது இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கு காரணம் நம்ம நேரம்தான். நேரங்கிறது கிரக பெயர்ச்சிகள். அந்த பெயர்ச்சிகள் சாதகமாக இருந்தால் நமக்கு யோகம்தான். அந்த யோகம்தான் சூரியன் செவ்வாய் சேர்க்கை, குருவின் பார்வை. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி விளக்கு, ஒரு அற்புதமான ஏன்னா அக்னி தத்துவம். அதாவது ஒரு வீடு கிரகபிரவேசம் பண்ணும் போதுமுங்க, சரிங்களா, அக்னி தாங்க. சரிங்களா? அதனால தான் குரு உங்களுடைய ராசி. அதே மாதிரி ஒரு கோயிலில் போய் ஒரு கற்பூரம் பற்ற வச்சு தான் நம்ம சாமியை கும்பிட்றோம். சரிங்களா? அதுக்கு அக்னி தான். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வெளிச்சம் வேணும்னா ஒரு விளக்கை ஏற்றணும். சரிங்களா? அப்போ தான் ஒளி பிறக்கும். அதில் தான் வெளிச்சம், அதாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி பார்த்தோம்னா அது செவ்வாய். இப்படி சூரியன் செவ்வாய் இந்த ஒளி பொருந்திய கிரகங்கள். அது மட்டும் கிடையாது, அது உங்களுடைய ராசிக்கு இவங்க 3 கிரகம் நண்பர்களான கிரகம். அவங்களோட ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யோகம். சரியாக பயன்படுத்துங்க, அற்புதமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். சரிங்களா? இந்த கோச்சாரங்கிறது அதாவது உங்களோட ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இது மதி. ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பயணம் போயிட்டுருப்போம். நம்ம அது போனாலுமே எந்த இடத்துல போயிட்டுருக்குறோங்கிறது ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எப்போ முடியும் அப்படிங்கிறது அது நிர்ணயங்கள் ஒன்று இருக்குது. அது லக்னம். சரிங்களா? அப்போது அந்த லக்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தி பார்த்து ஜாதகத்தை முழுமைய தீர்வை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எந்த மாதிரி யோகம், இந்த திசையில் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், அது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் சில யோகங்கள் இருக்கும். சில பிடிச்ச நம்பர்ஸ், கலர்ஸ், பிஸ்னஸ், தொழில், அதிர்ஷ்ட தேவதைகள் இதெல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா அது ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லான காலம் இந்த கால நேரத்தில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.